ಬ್ರೋ ಇದು V4ಗೆ ಟೇಲ್ ಟಿಡಿ ಹಾಕ್ಸ್ಬೇಕಾಗಿತ್ತು. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆனால் நல்லா ಈ ಥರ ಅಲ್ಲ ವೈಸರು, ಈ ಥರ என்ன இது மச்சான் இந்தோனேஷியன் வைசர் அப்படியே மச்சான் V4. காசெல்லாம் தேவையில்லாம செலவாகுது. பைக் வேற வாங்கியிருக்க, பெட்ரோலு போடணும், அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது, வீட்லயே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தங்கக்குட்டி வந்து மாடிஃபை பண்ண போகிறோங்க. மாடிஃபை இந்த சென்ஸ் ஜாஸ்தியெல்லாம் இல்லை, லைட்டாக, ஓகேவா? ஸோ லைட்டானா என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா, இப்போதைக்கு டெயில் டெடி போட போகிறோம். டெயில் டெடி போட்டு இந்த வைசர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், ஓகேவா? டெயில் டெடி போட்டு வைசர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். திருப்பி கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் செட் ஆனோன்னு இந்த ZX மிரர் வரல, அது போட்டலான் இருக்காங்க வித் இண்டிகேட்டர். ஸோ இதை சேஞ்ச் பண்ண நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா SP ரோட். ஸோ SP ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டமும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பைக் வந்து மாடிஃபை பண்ணுறதாகட்டும், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் A to Z எல்லாமே கிடைக்குங்க. ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து பிடிச்சி எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஐ மீன் ஆன்லைனோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:44 ஆகுது, ஐ மீன் 11:45 ஆகுது. ஸோ நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா டிராஃபிக் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இந்த டிராஃபிக்கில் வாய்ப்பே இல்லை ராஜா. பெங்களூரில் இது ஒன்று தாங்க பிரச்சனை, டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ப்ரோ இவ்வளோ நாள் வீடியோலாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் வரேன்ச்சா, ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோ வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல வீடியோ மேலே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய மைக் இருந்துச்சுல்ல, ஐ மீன் கேமராவோட மைக்கு, நான் வந்து மௌனா 400 யூஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன இருந்துச்சுன்னா, இது பிச்சுட்டு இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ மைக் இல்லாமல் மைக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க மைக் வந்து லாவ்லியர் மைக்கு, ஓகேவா? ஸோ லாவ்லியர் LCM1 ஏதோ இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அதோட பேரும் பின்ன பைங் இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மைக்கோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கம்பேரேட்டிவ் டு லாஸ்ட் வீடியோ, ஓகேவா? லாஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ண சொல்ல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஐ மீன் வாய்ஸ் ஆக்சுவலாக நான் நேற்றும் வந்திருந்தேன், SP ரோட் போயிருந்தேன். சரி நேற்றே விளாக் பண்ணலான்னு போயிருந்தேன்னா, நேற்று போயிட்டு எனக்கு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. டெயில் டெடி போடுறதா வேணாமா, சேர் ஓவராக இருக்கிறோமா என்னான்னு தெரில எனக்கு, ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், தலைவன் டெயில் டெடி சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஆனால் சேர் பயங்கரமாக இருக்கிறவங்க, அது ஒன்று தான் பேஜாரு, இல்லைன்னா மாற்றிடலாம். ஆனால் இப்படி டிராஃபிக்காக இருக்குது, வெயில் வர சுட்டு இருக்குது. ஆனால் இந்த எனக்கு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் ரிஸ்க் பெயின் வருது. பேக் பெயின் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து வரல, ஓகேவா? ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் ரிஸ்க் பெயின் மட்டும் இந்த சிட்டிக்குள்ள ஓட்டும்போது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிடுது. இந்த ரெட்டிஷ் ஆயிரும், பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ரிஸ்ட் மட்டும். ஏன்னா உங்கள் பாடியோட வெயிட்டெல்லாம் உங்கள் இது ஹேண்ட் மேலே தான் இருக்கும், இல்லை கை மேலே தான், ரிஸ்ட் மேலே தான் வரும். அந்த ரிஸ்ட்டு வந்து போய் ஹேண்டில் பாரில் பிடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆஸ் யூஷுவல் பில்லியன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெயின் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நான் பில்லியன் கூட தான் ரைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பில்லியனோட வெயிட்டும் என்னோட வெயிட்டும் சேர்த்து என் கையில் தான் விழுவுது இல்லையா? ஸோ அதனால் பெயின் வந்து கண்டிப்பாக வந்தே வரும் ரிஸ்ட்டில். ரிஸ்ட்டுக்கு வந்து எது பண்ண முடியாது. ஒரு நல்ல ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயின் தெரியறதுக்கு கொஞ்சம் கம்மி. ஐ மீன் பெயின் அவ்வளோவா ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா சடனாக வண்டி வந்து மாடிஃபை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் தெர் இஸ் அ ரீசன். ஏன்னா இப்போ நம்ம வந்து மான்சூன் ட்ரிப்பு போகிறோங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் பிளேஸான கூர்க். ஸோ லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது இது கவர் பண்ண முடியல, ஒரு பர்சனல் ட்ரிப்பாக போயிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த வாட்டி வந்து என்ன பண்ணலான்னா, போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாங்க. ஒரு 4 to 5 days இல்லைன்னா 1 week போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோட. அதுவும் மான்சூன் தான் போகணும் வெயிட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அங்கே. வெயில் டைம்லலாம் போனால்
டிசப்பாயின்மெண்ட்டில் தான் திருப்பி வரும். ஸோ அதான் மான்சூன் டைமில் போகலான்னு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி ரோடு வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த ஷாப்புக்கு. ஸோ இங்கே தான் பார்க்கணும். எங்கே இருக்குது ஃபைனலாக நம்ம 11:45 வந்தோமா, பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டோம். ஏன்னா டிராஃபிக் அங்கே கொஞ்சம் முன்னாடி மட்டும் தான் இருந்துச்சு, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் இருந்தில்ல டிராஃபிக். எப்படியோ வந்துட்டோம். எங்கே அங்கேயோ ரைட்டில் இருக்கும். எங்கே இருக்கு? பைக்கர்ஸ் வேர்ல்டு. ஸோ இதான் பைக்கர்ஸ் வேர்ல்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சஸஸ் கிடைக்குங்க. போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துக்கலாம். ஓகே. ಇದು V4ಗೆ ಟೇಲ್ ಟಡಿ ಹಾಕ್ಸ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಟೇಲ್ ಟಡಿ ಅದೇ ಆಫರ್ದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರಲ್ಲ, ನೆನ್ನೆ ಬಂದು ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರಲ್ಲ. ಮತ್ತೆ ವೈಸರ್ ಹಾಕ್ಸ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಮತ್ತೆ ಅದು ನಂಬರ್ ಪ್ಲೇಟ್ ಫ್ರೇಮ್ ಇದೆಯಾ, ಅದು ಹಾಕ್ಸ್ಬೇಕಾಗಿತ್ತು. Sorry, fix it. Yes. Okay. 600 ಅಲ್ಲ ಇದು? ಫ್ರೇಮ್ ಸೆಟ್ ಇದೆಯೋ? ಹಾಂ. ఏంటి ఫ్రేమ్ ఉంటేనా ఇంకోది? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆனால் நல்லா இருக்கியா? எனக்கு அந்த பேக் மேலே கண்ணி அந்த பேக் வாங்கணுயா. அது ஐயோ அது என்னயா, அந்த பாக்ஸ் வாங்கணும். பாக்ஸ் வச்சுருக்காங்களே, என்ன இருக்கும் தெரியல. இன்னும் ஜாஸ்தி விஷயம்லாம் வாங்கணும். ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும், ரைடிங் பூட் வாங்கணும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சைலன்சர்லாம் மஸ்தாக இருக்கியா? இப்போ என்ன பண்ண முடியும் அதுக்கு? ஷோரூம் ஜாஸ்தி இல்லை. ಈ ಥರ ಅಲ್ವಾ ವೈಸರು? ಈ ಥರ இது मचा इंडोनेशियन वेजर पड़िया है मचा V4. हाँ इंडोनेशियन दे ले ब्लैक. இப்போது நான் இவனை வச்சு இதை ஃபிட் பண்ண வைக்கிறேன். மார்க்கெட்டில் வந்து வாங்கினோமா, ஆனால் வாங்கிட்டு இது வாங்குறதுக்கு ஒரு சார்ஜஸ்ஸு, மெக்கானிக்கு ஒரு செப்பரேட் சார்ஜஸ்ஸு. ஸோ ஃபிட்டிங்ஸ்க்கெல்லாம் ஸோ அவனுங்க பார்த்தா இந்த டேல் டெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 300 கேட்டாங்க. 250 தான் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சரி நாங்கள் இப்போ நெட்டு போல்ட்டு வேறு வாங்கிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தா இது நம்பர் பிளேட் வச்சா இப்படி போயிடுது. ஓகேவா, நான் இப்படி வரும்னு நினச்சேன், பார்த்தா இப்படி போயிடுது. ஓகே பரவாயில்ல. பட்டு இதை கொடுத்துருக்கானுங்க, இது ஒழுங்க இல்லை. இப்போ ஃபெவிக்விக் வேறு வாங்கி வந்திருக்கேன், அது வேறு ஓட்டணும். செம்ம தலைவலி கைஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் காட்டுறேன். கைஸ் எல்லாம் மாடிஃபை எல்லாம் முடிஞ்சிச்சா? ஸோ நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா, ஜஸ்ட் இந்த நம்பர் பிளேட் மட்டும் தான் டெயில் டெடி போட்டிருக்கோம். பின்ன கேடிஎம்மோட இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ மற்றபடி வந்து நான் வந்து மிரர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். மிரர் பின்ன வைசரு ஸோ சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதில் கொஞ்சம் ஸ்கேமராக நடந்துச்சு. நான் வீடியோவில் வந்து போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு.
நெக்ஸ்ட் என்ன பிளான்னா நம்ம வந்து ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு வந்து கூருக்கு போக போகிறோம் கைஸ். ஸோ கூருக்கு வந்து ஒரு பெரிய ரைடாக இருக்க போது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கூருக்கு போயிட்டு நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துன்னு இருங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் மார்க்கெட் போகும்போது என்ன ஆயிருந்துச்சுன்னா, அதாவது நான் வந்து இந்த வைசரு பின்ன இது போடலான்னு இருந்தேன்னா மிரரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டேல் ட்ரெடி வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டேல் ட்ரெடி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது இண்டிகேட்டர் ஸ்பெஷல் டேல் ட்ரெடி வந்து 499 சாரி 699 599 ஆகும் நானுங்க. ஓகேவா, எக்ஸாக்டாக 600 rupees ஆகும் நானுங்க. இல்லை நான் வந்து இந்த ஸ்டாக் இதே போட வச்சுக்கலான்னு இந்த R15 இருக்குல்ல அதே ஸ்டாக் போட வைக்கலான்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கினா அப்போ நானுங்க இந்த இது வந்து ஃபிட் ஆகுது நானுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள். இந்த இது வந்து KTM இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபிட் ஆகும் நானுங்க. சரி ஏன்னா ஒரு ஓவர் ஸ்கேமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்டேன், அது கொடுத்தானுங்க. அப்புறம் இதுக்கு ஒரு 600, என்ன ஃபிட்டிங் சார்ஜஸ் ஒரு 300. பா ஸ்கேம்னா ஸ்கேம் கைஸ், ஹெவி ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு.